Hi all, welcome back to our session. நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் பாத்தீங்கன்னா சிலாகிசம் தான் பார்க்க போறோம். இது வந்து நமக்கு prelims level as well as mains levelல ரொம்பவே இம்பார்ட்டன்ட்டான ஒரு டாபிக். அதே மாதிரி ரீசனிங் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா பேங்கிங் எக்ஸாம்ஸ்ல ஒரு ஸ்கோரிங் ஏரியாவா இருக்கு. அதுல சிலாகிசம் வந்து ப்ரிலிம்ஸில் வந்து அப் டு 5 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. மெயின்ஸ்லையுமே அதுக்கு ஈக்குவலண்ட்டான மார்க்ஸில் வந்து கேட்டுட்டு தான் இருக்காங்க. ஸோ சிலாகிசம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஈஸியான ஒரு டாபிக். பட் ஸ்டில் நம்ம அதில் வந்து என்ன பண்ணுறோம், ரொம்பவே கன்ஃபியூஸ் ஆகிறோம், மார்க்ஸை வந்து லூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த சிலாகிசம் வந்து எப்படி அப்ரோச் பண்ணுறது அப்படின்னு சொல்லி இன்றைக்கி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, கன்க்ளூஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டேட்மெண்ட்ல இருந்து என்னால் இந்த கன்க்ளூஷனை டிரைவ் பண்ண முடிஞ்சது அப்படின்னா அந்த கன்க்ளூஷன் வந்து கரெக்ட், இல்லை அப்படின்னா நான் தப்பு அப்படின்னு சொல்லுவேன். இப்போது இந்த ஸ்டேட்மெண்ட்ஸை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு வென் டயக்ராமாக சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ அந்த வென் டயக்ராமில் இருந்து அந்த கொடுத்துருக்கிற கன்க்ளூஷனை என்னால் அந்த டயக்ராம்லேருந்து டிரைவ் பண்ண முடிஞ்சது அப்படின்னா அந்த கன்க்ளூஷன் வந்து கரெக்ட், இல்லை அப்படின்னா அது வந்து தப்பு. ஸோ இதை தாண்டி நம்ம எந்த ஒரு ரூல்ஸையுமே மைண்டில் வந்து வச்சுக்க தேவையில்லை. ஒன்லி பேஸ்ட் ஆன் வென் டயக்ராம்ஸ் நம்ம பார்க்கலாம். இங்கே பாருங்கள், ஆல் இன்ஜினியர்ஸ் ஆர் வில்லேஜர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போது நான் எப்படி போடுவேன், ஆல் இன்ஜினியர்ஸ் ஆர் வில்லேஜர்ஸ் அப்படின்னு சொல்லி போடுவேன்னா, அதுக்கப்புறம் பாருங்கள் நோ வில்லேஜர்ஸ் இஸ் ஏ நர்ஸ். எந்த ஒரு வில்லேஜர்ஸும் நர்ஸ் கிடையாது. அப்போது நர்ஸுக்கும் வில்லேஜர்ஸ்க்கும் என்னது சம்மந்தமே கிடையாது. அதுக்கப்புறம் ஆல் நர்சஸ் ஆர் மேனேஜர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எல்லா நர்சஸுமே எப்படி மேனேஜர்ஸ். அப்போது இந்த நர்சஸ் வந்து யாருக்குள்ளே வருவாங்க, மேனேஜர்ஸ்குள்ளே வருவாங்க. ஸோ இந்த நோ கனெக்ஷன் வந்து நர்ஸோட மட்டும்தான். இப்போ இங்கே கன்க்ளூஷன் என்ன கொடுத்துருக்காங்க, நோ இன்ஜினியர் இஸ் ஏ மேனேஜர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா. எந்த ஒரு இன்ஜினியருமே மேனேஜர் இல்லை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போது இந்த நோ கனெக்ஷன் வந்து எனக்கு இங்கே இருக்கிற நர்ஸுக்குள்ளேயும் இங்கே இருக்கிற வில்லேஜர்ஸ்குள்ளேயும் தான் இருக்கே ஒழிய இங்கே இருக்கிற இன்ஜினியர்ஸ் அண்ட் மேனேஜர்ஸ் கூட இல்லை. ஸோ எனக்கு இங்கே நோ இன்ஜினியர் இஸ் அ மேனேஜர் அப்படிங்கிற கன்க்ளூஷன் இங்கேருந்து டிரைவ் பண்ண முடியலை. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து என்னது தப்பு. ஆல் வில்லேஜர்ஸ் பீயிங் மேனேஜர்ஸ் இஸ் அ பாசிபிலிட்டி. இப்போ இங்கே பாருங்கள், வில்லேஜர்ஸ்க்கும் மேனேஜர்ஸ்க்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா, கிடையாது. ஸோ சம்மந்தமே இல்லாத ஒரு விஷயத்த பாசிபிலிட்டிக்கு கீழே கொடுத்தாங்க அப்படின்னா அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து என்னது கரெக்ட். அப்போ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து ஒன்லி 2 ஃபாலோஸ். அடுத்த ஸ்டேட்மெண்ட் பாருங்க, சம் பெயிண்ட்ஸ் ஆர் ஷூஸ். அப்போ நான் எப்படி போடுவேன், பெயிண்ட்டும் ஷூஸும் எப்படி இருக்கு, சம் கண்டிஷன்ல இருக்கு. அதுக்கப்புறம் சம் ஷூஸ் ஆர் ஸ்லீப்பர்ஸ். இந்த ஷூஸும் ஸ்லீப்பர்ஸும் எப்படி இருக்கு, சம் கண்டிஷன்ல இருக்கு. அதுக்கப்புறம் ஆல் ஸ்லீப்பர்ஸ் ஆர் ஷர்ட்ஸ். இந்த எல்லா ஸ்லீப்பர்ஸுமே எதுக்குள்ள தான் வருது, ஷர்ட்ஸ்குள்ளே தான் வருது. இப்போது கன்க்ளூஷன்ஸ் பாருங்கள், அட்லீஸ்ட் சம் ஷர்ட்ஸ் ஆர் பெயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த இடத்துல பாருங்கள், ஷர்ட்ஸ் இங்கே இருக்குது, பெயிண்ட் வந்து இங்கே இருக்குது. இது ரெண்டுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா, எந்த ஒரு லிங்க்குமே இல்லாத ஒரு விஷயத்தில் போய் நான் எப்படி சம் கண்டிஷன் பார்க்க முடியும். ரெண்டுமே சம்மந்தமே இல்லாத ஒன்று. சம்மந்தமே இல்லாத ஒன்றை பாசிபிலிட்டிக்கு கீழே கொடுத்தா மட்டும்தான் அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டாக இருக்கும். இது வந்து ரெண்டுமே சம்மந்தமே இல்லை, ஆனால் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, அட்லீஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கன்க்ளூஷன் வந்து என்னது தப்பு. அதுக்கப்புறம் நோ ஷர்ட் இஸ் அ பெயிண்ட். எந்த ஒரு ஷர்ட்டுமே பெயிண்ட் இல்லை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அகெயின் இங்கே பாருங்கள், ஷர்ட் இங்கே இருக்குது, பெயிண்ட் இங்கே இருக்குது, ரெண்டுக்குமே எந்த ஒரு லிங்க்குமே இல்லை. ஸோ லிங்கே இல்லாத ஒரு விஷயத்தை நான் நோ கண்டிஷனில் சொல்ல முடியாது. ஸோ இந்த கன்க்ளூஷனுமே என்னது தப்பு. ஸோ இப்படி ரெண்டுமே தப்பாக இருந்துச்சு அப்படின்னா என்னோட ஆன்சர் ஒன்று எப்படி இருக்கணும், எய்தர் அப்படின்னு சொல்லி இருக்கணும், இல்லை அப்படின்னா நெய்தர் அப்படின்னு சொல்லி இருக்கணும். இப்போ எய்தர் அப்படின்னா அதுக்கு எப்படி கண்டிஷன் இருக்கணும்னு சொல்லி பாருங்கள். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஷர்ட்ஸ் பெயிண்ட்ஸ், இங்கே என்ன இருக்குது, ஷர்ட் பெயிண்ட். ஸோ எனக்கு ரெண்டு கன்க்ளூஷன்லையுமே இருக்கிற வேரியபிள் எப்படி இருக்குது, சேமாக தான் இருக்குது. ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, அட்லீஸ்ட் நோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அட்லீஸ்ட் அப்படின்னா என்னது, சம் அப்படின்னு தான் சொல்லி அர்த்தம். ஸோ சம் நோ அப்படின்னு சொல்லி வந்து இந்த ரெண்டு வேரியபிளுமே சேமாக இருந்துச்சு அப்படின்னா ஆன்சர் வந்து என்னது எய்தர். ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து எய்தர் 1 or 2 ஃபாலோஸ். அடுத்த கொஸ்டின் பாருங்க, சம் சேர்ஸ் ஆர் டெஸ்க் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ சம் சேர்ஸ் வந்து என்னது டெஸ்காக இருக்குது. அதுக்கப்புறம் நோ டெஸ்க் இஸ் அ பெஞ்ச். டெஸ்க்குக்கும் பெஞ்சுக்கும் என்னது சம்மந்தமே இல்லை. ஸோ நோ கண்டிஷனில் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் சம் டேபிள்ஸ் ஆர் சேர்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இந்த சம் டேபிள் வந்து எப்படி இருக்குது, சேர்ஸாக இருக்குது. ஸோ இதான் என்னோட டயக்ராம். ஸோ நான் கன்க்ளூஷனை இந்த டயக்ராம்லேருந்து டிரைவ் பண்ண முடியுதா இல்லையான்னு சொல்லி பார்க்கணும். ஸோ பாருங்கள், ஆல் பெஞ்சஸ் பீயிங் டேபிள்ஸ் இஸ் அ பாசிபிலிட்டி. இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க,
ஆல் பெஞ்சஸ் பீயிங் டேபிள்ஸ் இஸ் அ பாசிபிலிட்டின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ எனக்கு பெஞ்சஸ்க்கும் டேபிள்ஸ்க்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? சம்மந்தமே இல்லை. ஸோ சம்மந்தமே இல்லாத ஒரு விஷயத்த பாசிபிலிட்டியில் கொடுத்துருந்தா என்னது, அந்த ஸ்டேட்மெண்ட் எனக்கு கரெக்ட். அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க, அட்லீஸ்ட் சம் டெஸ்க் ஆர் டேபிள்ஸ். இப்போ இங்கே டெஸ்க்குக்கும் டேபிள்ஸ்க்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? சம்மந்தம் இல்லை. சம்மந்தமே இல்லாத ஒரு விஷயத்த சம் அல்லது நோல கொடுத்துருந்தா அந்த இது என்னது, தப்பு. ஸோ இந்த கன்க்ளூஷன் எனக்கு தப்பு. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஒன்லி ஒன் ஃபாலோஸ். அடுத்து பாருங்க, சம் கவுஸ் ஆர் கேமல்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ சம் கவுஸ் ஆர் கேமல்ஸ். அதுக்கப்புறம் ஆல் கேமல்ஸ் ஆர் பஃபலோஸ். எல்லா கேமல்ஸுமே எப்படி இருக்கு, பஃபலோஸாக இருக்கு. நோ பஃபலோ இஸ் அ ஃபாக்ஸ். பஃபலோவும் ஃபாக்ஸும் எப்படி இருக்கு, நோ கண்டிஷனில் இருக்கு. இப்போ கன்க்ளூஷன் பாருங்க, சம் கேமல்ஸ் ஆர் ஃபாக்ஸஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. கேமல் இங்கே இருக்கு, ஃபாக்ஸ் இங்கே இருக்கு. இது ரெண்டும் சம் கண்டிஷனில் இருக்கா? இந்த மாதிரி இருக்கா? இதுதான் எனது சம் கண்டிஷன். ஸோ இந்த டயக்ராமில் அதை டிரைவ் பண்ண முடியுதா? முடியலை. அப்போ இது என்னது, தப்பு. அதுக்கப்புறம் நோ பஃபலோ இஸ் ஏ கவ். பஃபலோ இங்கே இருக்குது, கவ் இங்கே இருக்குது. இது ரெண்டுமே நோ கண்டிஷனில் இருக்கான்னு பாருங்க, இல்லை. ஸோ இதுவும் என்னது, தப்பு. நோ கவ் இஸ் அ ஃபாக்ஸ். கவ் இங்கே இருக்குது, ஃபாக்ஸ் இங்கே இருக்குது. ரெண்டுக்குமே சம்மந்தமே இல்லை. சம்மந்தமே இல்லாத விஷயத்த சம் அல்லது நோவில் கொடுத்துருந்தா என்னது, அதுவுமே தப்பு. ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து நன் ஃபாலோஸ். எதுவுமே என்னது ஃபாலோ ஆகலை. அல்லது நெய்தர் 1 nor 2 nor 3 ஃபாலோஸ். ஸோ இதை நெய்தர்லேயே நம்ம போடலாம். இல்லை அப்படின்னா நன் ஃபாலோஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துடலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க, நோ பிரிண்டர் இஸ் எ ஸ்கேனர். அதாவது பிரிண்டருக்கும் ஸ்கேனருக்கும் என்னது சம்மந்தமே இல்லைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் சம் ஸ்கேனர்ஸ் ஆர் மவுசஸ். சம் ஸ்கேனர்ஸ் வந்து எப்படி இருக்கு, மவுசஸாக இருக்கு. சம் மவுசஸ் ஆர் கீபோர்ட். சம் மவுசஸ் எப்படி இருக்கு, கீபோர்டாக இருக்கு. ஸோ இங்கே கன்க்ளூஷன்ஸ் பாருங்க, சம் மவுசஸ் ஆர் ஸ்கேனர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சம் மவுசஸ் வந்து ஸ்கேனரா? எஸ், ரெண்டுமே எப்படி இருக்கு, சம் கண்டிஷனில் இருக்கு. ஸோ இந்த இது வந்து எனக்கு கரெக்ட். நோ கீபோர்ட் இஸ் அ பிரிண்டர். எந்த கீபோர்டும் பிரிண்டர் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பிரிண்டர் இங்கே இருக்கு, கீபோர்டு இங்கே இருக்கு. அகெயின் எனக்கு இந்த ரெண்டுக்குமே என்னது சம்மந்தமே இல்லை. சம்மந்தமே இல்லாத விஷயத்த சம் அல்லது நோல கொடுத்துருந்தா என்னது, அந்த கன்க்ளூஷன் தப்பு. அதுக்கப்புறம் நோ கீபோர்ட் இஸ் அ மவுஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கீபோர்டு இங்கே இருக்கு, மவுஸ் இங்கே இருக்கு. அது ரெண்டுமே என்னது சம் கண்டிஷனில் இருக்கு, நாட் கண்டிஷனில் இல்லை. ஸோ இந்த கன்க்ளூஷன் என்னது எனக்கு தப்பு. ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஒன்லி ஒன் ஃபாலோஸ். அதுக்கப்புறம் சம் பிளான்ஸ் ஆர் மவுண்டெயின்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சம் பிளான்ஸ் வந்து என்னது மவுண்டெயின்ஸ். ஆல் பிளான்ஸ் ஆர் ரிவர்ஸ். எல்லா பிளான்ட்டுமே எப்படி இருக்குது, ரிவர்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் கன்க்ளூஷன் பாருங்கள், ஆல் மவுண்டெயின்ஸ் ஆர் பிளான்ஸ். இப்போது பிளான்ஸும் மவுண்டெயின்ஸும் எனக்கு சம் கண்டிஷனில் மட்டும்தான் இருக்குது, ஆல் கண்டிஷனில் என்னால் போட முடியாது. ஸோ ஒன் வந்து என்னது எனக்கு தப்பு. அட்லீஸ்ட் சம் மவுண்டெயின்ஸ் ஆர் ரிவர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒரு சில மவுண்டெயின்ஸ் வந்து எப்படி இருக்குது, ரிவர்ஸாக இருக்குது. ஸோ இதை வந்து என்னால் டயக்ராம்லேருந்து கன்க்ளூட் பண்ண முடியும். ஸோ 2 வந்து கரெக்ட். ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஒன்லி 2 ஃபாலோஸ். அடுத்து பாருங்க, ஆல் பிளானட்ஸ் ஆர் ஸ்டார்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா பிளானட்டுமே என்னது ஸ்டார்ஸ். அதுக்கப்புறம் ஆல் மீட்டியராய்ட்ஸ் ஆர் பிளானட்ஸ். எல்லா மீட்டியராய்ட்ஸும் எங்கே தான் இருக்குது, பிளானட்குள்ளே தான் இருக்குது. ஸோ நான் இப்படி போடலாம். அதுக்கப்புறம் நோ ஆர்பிட் இஸ் அ ஸ்டார். ஸ்டாருக்கும் ஆர்பிட்டுக்கும் எந்த ஒரு கனெக்ஷனும் இல்லை. ஸோ நான் இப்படி போட்டுக்கலாம். ஆல் மீட்டியராய்ட்ஸ் ஆர் ஸ்டார்ஸ்ன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போது இங்கே பாருங்களேன், இப்போ ஸ்டார்ஸ் வந்து இப்படி இருக்குது. இப்போ வந்து இங்கே வந்து மீட்டியராய்ட்ஸ் இருக்குது அப்படின்னா ஆல் மீட்டியராய்ட்ஸ் ஆர் ஸ்டார்ஸ்ன்னு சொல்லி கேட்டால் இந்த இது வந்து தப்பு. என்னால் ஆல் கண்டிஷனில் வந்து பெரிய சர்க்கிளில் இருந்து சின்ன சர்க்கிளுக்கு போக முடியாது. ஆனால் சின்ன சர்க்கிளில் இருந்து என்ன செய்யலாம், பெரிய சர்க்கிளுக்கு போகலாம். இப்போ இங்கே பாருங்கள், ஸ்டார் அப்படிங்கிறது பெரிய சர்க்கிளாக இருக்குது, எம் அப்படிங்கிறது என்னது சின்ன சர்க்கிளாக இருக்குது. இப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்க, ஆல் மீட்டியராய்ட்ஸ் ஆர் ஸ்டார்ஸ்ன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ எல்லா எம்முமே என்னது ஸ்டார் தான். சின்ன சர்க்கிள்லேருந்து என்னால் என்ன செய்ய முடியும், இந்த பெரிய சர்க்கிளுக்கு போக முடியும். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஒன் வந்து என்னது கரெக்ட். அதுக்கப்புறம் பாருங்கள், நோ பிளானட் இஸ் அன் ஆர்பிட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எந்த ஒரு பிளானட்டுமே ஆர்பிட் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு ஒரு க்ளூ ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே பாருங்களேன், இந்த நோ கண்டிஷன் வந்து எது கூட இருக்குது, எஸ் அப்படிங்கிற பெரிய சர்க்கிள்குள்ளே இருக்குது. பெரிய சர்க்கிள்குள்ளே தான் என்ன இருக்குது, பி இருக்குது. இப்போ இதை வந்து மதர் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. மதருக்குள்ளே தான் என்ன இருக்கும், சைல்டு இருக்கும். மதருக்கே சம்மந்தம் இல்லை அப்படின்னா அந்த இடத்துல சைல்டுக்கும் என்ன தான் சம்மந்தமே இல்லை தான். ஸோ இந்த இடத்துல ஆர்பிட்டும் பிளானட்டும் சம்மந்தம் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டால் எஸ், ஆப்வியஸ்லி அது ரெண்டுக்குமே என்னது கனெக்ஷன் இல்லை. போத் 1 and 2 ஃபாலோஸ். போத் ஃபாலோஸ் அப்படிங்கிறதா என்னது இதுக்கு வந்து கரெக்ட் ஆன்சர்.
அடுத்து பாருங்க ஆல் ஸ்டார்ஸ் ஆர் மூன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே டயக்ராம் தான். ஆல் ஸ்டார்ஸ் ஆர் மூன், ஆல் மூன் ஆர் பிளானட். ஓகேவா? ஸோ ஆல் மூன்ஸ் ஆர் பிளானட், நோ ஸ்டார் இஸ் அன் ஆர்பிட். எந்த ஒரு ஸ்டாருமே என்னது ஆர்பிட் கிடையாது. ஸோ இங்கே என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்க, கன்க்ளூஷன் பாருங்க. சம் ஆர்பிட் ஆர் பிளானட், சம் ஆர்பிட் ஆர் பிளானட்டா? இந்த இடத்துல ஆர்பிட்டுக்கும் பிளானட்டுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? இல்லை. சம்மந்தமே இல்லாத ஒரு விஷயத்த நான் வந்து சம் அல்லது நோ கண்டிஷனில் போட முடியுமா? போட முடியாது. ஸோ 1 வந்து எனக்கு தப்பு. அதுக்கப்புறம் சம் பிளானட் ஆர் மூன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சம் பிளானட் வந்து மூணா? பெரிய சர்க்கிள்ல இருந்து சின்ன சர்க்கிளுக்கு வர்றப்போ அது சம் கண்டிஷனில் வந்தால் அது என்னது கரெக்ட், ஆலில் வந்தால் தான் என்னது தப்பு. ஸோ இங்கே சம் தான் கேட்டிருக்காங்க. 2 வந்து ஃபாலோஸ். ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஒன்லி 2 ஃபாலோஸ். அதுக்கப்புறம் பாருங்க, நோ மந்த் இஸ் ஏ இயர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மந்த்துக்கும் இயருக்கும் என்னது சம்மந்தமே கிடையாது. அதுக்கப்புறம் சம் இயர்ஸ் ஆர் வீக்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இயரும் வீக்கும் எப்படி இருக்குன்னா சம் கண்டிஷனில் இருக்குது. இப்போ இங்கே கன்க்ளூஷன் பாருங்கள், நோ வீக் இஸ் அ இயர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. வீக்கும் இயரும் சம் கண்டிஷனில் இருக்குது. அங்கே நோ கண்டிஷன் இருக்கா? இல்லை. அப்போ இல்லாத ஒரு விஷயத்தினால டிரைவ் பண்ண முடியுமா? முடியாது. ஸோ 1 வந்து என்னது தப்பு. இப்போ சம் வீக்ஸ் ஆர் இயர்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எஸ், ஆப்வியஸ்லி சம் வீக்ஸ் ஆர் இயர்ஸ். அப்போ செகண்ட் ஒன் வந்து எனக்கு கரெக்ட். ஸோ ஒன்லி 2 ஃபாலோஸ். அடுத்து பாருங்க, ஆல் ஜங்கிள்ஸ் ஆர் டைகர்ஸ். அப்போ எல்லா ஜங்குளுமே எப்படி தான் இருக்கு? டைகருக்குள்ள தான் இருக்கு. அதுக்கப்புறம் சம் டைகர்ஸ் வந்து எப்படி இருக்கு? ஹார்சஸாக இருக்குது. இப்போது கன்க்ளூஷன் பாருங்கள், சம் டைகர்ஸ் ஆர் ஜங்கிள்ஸ். இப்போது டைகர் இங்கே இருக்குது, ஜங்கிள் இங்கே இருக்குது. பெரிய சர்க்கிளில் இருந்து சின்ன சர்க்கிளுக்கு வரப்போ சம் கண்டிஷன் வந்தால் என்னது அது கரெக்டு. அடுத்து ஆல் ஹார்சஸ் ஆர் ஜங்கிள்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எல்லா ஹார்சஸுமே ஜங்கிள்ஸா? அதாவது ஜங்கிள்குள்ளையா ஹார்சஸ் இருக்குது? இல்லை. ஸோ அது ரெண்டுமே தனித்தனியாக இருக்குது. ஆல் கண்டிஷன் என்னால் இங்கே போட முடியாது. ஸோ 2 வந்து என்னது தப்பு. ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஒன்லி 1 ஃபாலோஸ். அதுக்கப்புறம் பாருங்க, ஆல் பென்ஸ் ஆர் பென்சில்ஸ். அதாவது எல்லா பெண்ணுமே எப்படி தான் இருக்கு? பென்சில்ஸாக தான் இருக்கு. அதுக்கப்புறம் நோ பென்சில் இஸ் அன் எரேசர். பென்சிலுக்கும் எரேசருக்கும் என்னது சம்மந்தம் இல்லை. ஸோ நான் நோ கண்டிஷனில் போட்டுடலாம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? நோ எரேசர் இஸ் அ பென் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இங்கே எனக்கு நோ கண்டிஷன் வந்து பென்சில்குள்ளே இருக்குது. அது வந்து பெரிய ரவுண்ட், இட்ஸ் அ மதர். பென்சில் வந்து பென் வந்து எதுக்குள்ளே இருக்குது? பென்சில்குள்ளே இருக்குது. ஸோ இது வந்து சைல்டு. எனக்கு இங்கே மதர்க்குள்ளே நோ கண்டிஷன் வந்துச்சு அப்படின்னா ஆப்வியஸ்லி அதுக்குள்ளே இருக்கிற சைல்டுக்கும் என்னது நோ கண்டிஷன் தான். ஸோ இந்த இடத்துல 1 வந்து என்னது கரெக்ட். அதுக்கப்புறம் நோ பென் இஸ் அன் எரேசரும் என்னது தான் கரெக்டாக தான் வரும். ஏன் அப்படின்னா நோ எரேசர் இஸ் அ பென் கரெக்ட் அப்படின்னா நோ பென் இஸ் அன் எரேசரும் என்ன தான் வரும்? கரெக்டாக தான் வரும். ஸோ இந்த இடத்துல போத் ஃபாலோஸ் இஸ் த ரைட் ஆன்சர். போத் ஃபாலோஸ். அதுக்கப்புறம் பாருங்க, சம் மென் ஆர் குட். அதுக்கப்புறம் சம் மென் ஆர் வைஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போது மென் இங்கே இருக்காங்க. சம் மென் எப்படி இருக்காங்களாம்? குட்டாக இருக்காங்களாம். சம் மென் எப்படி இருக்காங்க? வைஸாக இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல பாருங்க, சம் வைஸ் மென் ஆர் குட், சம் குட் மென் ஆர் வைஸ். அதாவது சம் வைஸ் மென் ஆர் குட், சம் குட் மென் ஆர் வைஸ். ஸோ இந்த இடத்துல என்னால் இந்த இதை வந்து ட்ரா பண்ண முடியுமா? கண்டிப்பாக முடியாது. ஸோ இந்த கொஸ்டினுக்கு வந்து என்னது கன்க்ளூஷன் கான் பி ட்ரான் அப்படிங்கிறதா என்னது ஆன்சர். ஏன் அப்படின்னா இப்போ சம் மென் ஆர் வைஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தா நான் போடலாம். அல்லது நோ மென் இஸ் குட் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாலும் நான் என்ன செய்யலாம்? அந்த இடத்துல நோ கண்டிஷன் போடலாம். ஆனால் இந்த இடத்துல எப்படி கேட்டிருக்காங்க? சம் வைஸ் மென் ஆர் குட் அல்லது சம் குட் மென் ஆர் வைஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்படி ஒரு டயக்ராமை என்னால் ட்ரா பண்ண முடியாது. ஸோ இட் கேனாட் பி ட்ரான் அப்படிங்கிறது தான் இது கரெக்ட் ஆன்சர். அதுக்கப்புறம் நோ கலர் இஸ் அ பெயிண்ட். எந்த ஒரு கலருமே என்னவா இல்லையா? பெயிண்டாக வந்து இல்லையா? ஸோ பெயிண்ட்டுக்கும் கலருக்கும் நான் நோ கண்டிஷன் போட்டிருக்கேன். நோ கலர் இஸ் அ வார்னிஷ் அப்படின்னா எந்த ஒரு கலருமே என்னவா இல்லை? வார்னிஷாக இல்லை. ஸோ இதான் என்னோட டயக்ராம். அதுக்கப்புறம் இங்கே என்ன கேட்டிருக்காங்க? நோ வார்னிஷ் இஸ் அ பெயிண்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. வார்னிஷ் இங்கே இருக்குது, பெயிண்ட் இங்கே இருக்குது. எனக்கு வார்னிஷ்க்கும் கலருக்கும் தான் கனெக்ஷன் தெரியுமே ஒழிய வார்னிஷ்க்கும் பெயிண்ட்டுக்கும் எனக்கு கனெக்ஷன் தெரியுமா? தெரியாது. அப்போ கனெக்ஷன் தெரியாத விஷயத்த நான் என்ன செய்வேன்? நோ கண்டிஷனில் கொடுத்துருந்தா நான் அந்த கன்க்ளூஷனை தப்பு அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் வந்து டஸ் நாட் ஃபாலோஸ். அடுத்து பாருங்க, அட்லீஸ்ட் சம் வார்னிஷஸ் ஆர் பெயிண்ட்ஸ். அகெயின் வார்னிஷஸ்க்கும் பெயிண்ட்ஸ்க்கும் எந்த ஒரு சம்மந்தமுமே இல்லை. அதை நான் சம் கண்டிஷனில் கொடுத்துருந்தாலும் என்ன தான் போடுவேன்? தப்புன்னு தான் போடுவேன். ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து ஒன்று எய்தர் வரணும், இல்லை அப்படின்னா என்ன வரணும்?
நெய்தர் அப்படின்னு சொல்லி வரணும். ஆனால் இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்க, சம் நோ அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. ஸோ சம் நோ அப்படின்னு சொல்லி வந்தால் இந்த இடத்துல நான் என்ன பார்க்கணும்னா வேரியபிள்ஸை வந்து பார்க்கணும். ஸோ வேரியபிள்ஸ் பாருங்கள், வார்னிஷ் பெயிண்ட், இங்கே என்னது வார்னிஷ் பெயிண்ட். சம் நோன்னு சொல்லி வந்து இங்கே சேம் வேரியபிள் வந்தால் நான் என்ன ஆன்சர் சூஸ் பண்ணணும்? எஸ், ஆப்வியஸ்லி எய்தர் 1 or 2 இஸ் மை ஆன்சர். அதுக்கடுத்து பாருங்க, சம் ஸ்கொயர்ஸ் ஆர் சர்க்கிள்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சம் ஸ்கொயர்ஸ் வந்து எப்படி இருக்கு, சர்க்கிளா இருக்கு. நோ சர்க்கிள் இஸ் அ ட்ரையாங்கிள், எந்த ஒரு சர்க்கிளுமே என்னது ட்ரையாங்கிளா இல்லை. அதுக்கப்புறம் நோ லைன் இஸ் அ ஸ்கொயர், எந்த ஒரு லைனுமே எப்படி ஸ்கொயரா இல்லை. ஸோ இதான் என்னோட டயக்ராம். இந்த இடத்துல பாருங்க, ஆல் ஸ்கொயர்ஸ் பீயிங் ட்ரையாங்கிள் இஸ் அ பாசிபிலிட்டி. அகெயின் பாருங்க, ஸ்கொயர் அண்ட் ட்ரையாங்கிளுக்கு வந்து ஏதாவது சம்மந்தம் இருக்கா? எந்த சம்மந்தமுமே இல்லை. ஸோ ஆல் ஸ்கொயர்ஸ் பீயிங் ட்ரையாங்கிள் இஸ் அ பாசிபிலிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்டால் இந்த இடத்துல நான் கரெக்ட் போடக்கூடாது. ஏன்னா இங்கே இருக்கிற சம் பார்ட் ஆஃப் ஸ்கொயர் வந்து சர்க்கிளில் இருக்குது. அந்த சர்க்கிள் வந்து எப்படி இருக்குது, ட்ரையாங்கிளோட நாட் கண்டிஷனில் இருக்குது. ஸோ இந்த இடத்துல நான் என்ன செய்ய முடியாது, ஆல் ஸ்கொயர்ஸ் பீயிங் ட்ரையாங்கிள் இஸ் அ பாசிபிலிட்டியாக என்னால் கரெக்ட் அப்படின்னு சொல்லி போட முடியாது. இது வந்து என்னது தப்பு. அதுக்கப்புறம் பாருங்கள், இந்த கொஸ்டினுக்கு இருந்தது வந்து தப்பு. அதுக்கப்புறம் நோ ஸ்கொயர் இஸ் அ லைன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எந்த ஒரு ஸ்கொயருமே லைன் இல்லையா? எஸ், ஆப்வியஸ்லி அது எனக்கு டைரக்ட் ஸ்டேட்மெண்ட்டாகவே இருக்குது. ஸோ கன்க்ளூஷன் 2 ஃபாலோஸ். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஒன்லி 2 ஃபாலோஸ். அதுக்கப்புறம் பாருங்கள், சம் ஸ்கொயர்ஸ் ஆர் சர்க்கிள்ஸ். சம் ஸ்கொயர் வந்து எப்படி இருக்குது, சர்க்கிளாக இருக்குது. நோ சர்க்கிள் இஸ் அ ட்ரையாங்கிள், எந்த ஒரு சர்க்கிளுமே என்னது ட்ரையாங்கிளாக இல்லை. நோ லயன் இஸ் அ ஸ்கொயர், எந்த ஒரு லயனுமே எப்படி இல்லை, ஸ்கொயராக இல்லை. ஸோ இதுதான் என்னோட டயக்ராம். ஆல் ஸ்கொயர்ஸ் கேன் நெவர் பி ட்ரையாங்கிள்ஸ், எந்த ஒரு ஸ்கொயருமே ட்ரையாங்கிள் ஆக முடியாதா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக முடியாது. ஏன் அப்படின்னா சம் பார்ட் ஆஃப் த ஸ்கொயர் வந்து எப்படி இருக்குது, இந்த இடத்துல ட்ரையாங்கிளோட நாட் கண்டிஷனில் இருக்குது. ஸோ எல்லா ஸ்கொயருமே என்னால் ட்ரையாங்கிள்குள்ளே போட முடியாது. ஸோ கன்க்ளூஷன் 1 வந்து என்னது கரெக்ட். அதுக்கப்புறம் சம் லயன்ஸ் ஆர் சர்க்கிள்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இங்கே லைன் இருக்குது, இங்கே சர்க்கிள் இருக்குது. ரெண்டும் ஏதாவது சம் கண்டிஷனில் இருக்கா? எந்த ஒரு கண்டிஷன்லையுமே இல்லை. மேபி நாட் கண்டிஷனில் மட்டும்தான் இருக்கே ஒழிய சம் கண்டிஷனுக்கு அது வராது. ஸோ 2 வந்து என்னது டஸ் நாட் ஃபாலோஸ். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஒன்லி 1 ஃபாலோஸ். அதுக்கப்புறம் பாருங்கள், சம் ரெட் ஆர் கலர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போது ரெட்டும் இந்த கலரும் எப்படி இருக்குது, சம் கண்டிஷனில் இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே நோ ரெட் இஸ் அ பெயிண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எந்த ஒரு ரெட்டுமே என்னவா இல்லை, பெயிண்டாக இல்லை. ஸோ இது ரெண்டுமே நாட் கண்டிஷனில் இருக்குது. அதுக்கப்புறம் ஆல் கலர்ஸ் ஆர் பிளாக் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எல்லா கலர்ஸுமே எப்படி இருக்குது, பிளாக்காக இருக்குது. ஸோ இதான் என்னோட டயக்ராம். அதுக்கப்புறம் சம் பிளாக் பீயிங் பெயிண்ட் இஸ் அ பாசிபிலிட்டி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சம் பிளாக் பீயிங் பெயிண்ட் இஸ் அ பாசிபிலிட்டி, இது ரெண்டுக்குமே கண்டிஷன் இருக்கா? எந்த ஒரு சம்மந்தமுமே இல்லை. அப்படி சம்மந்தமே இல்லாத ஒரு விஷயத்தை பாசிபிலிட்டியில் கேட்டிருந்தா அது என்னது கரெக்ட். அதுக்கப்புறம் ஆல் பெயிண்ட்ஸ் பீயிங் பிளாக் இஸ் அ பாசிபிலிட்டி, அகெயின் பிளாக்குக்கும் பெயிண்ட்டுக்கும் எந்த ஒரு சம்மந்தமுமே இல்லை. அதை பாசிபிலிட்டியில் கேட்டிருந்தா என்னது கரெக்டு. ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து போத் ஃபாலோஸ். அதுக்கப்புறம் பாருங்கள், சம் மைஸ் ஆர் கீபோர்ட்ஸ், அதாவது சம் மைஸ் வந்து எப்படி இருக்குது, கீபோர்ட்ஸாக இருக்குது. அதுக்கப்புறம் நோ கீபோர்ட் இஸ் அ கீ, எந்த ஒரு கீபோர்டுமே எப்படி இல்லை, கீக்கு வந்து சம்மந்தமே இல்லாமல் இருக்குது. ஸோ கீபோர்டும் கீயும் நாட் கண்டிஷனில் இருக்குது. ஆல் கீஸ் ஆர் ரிங்ஸ், எல்லா கீஸுமே எப்படி இருக்குது, ரிங்ஸாக இருக்குது. ஸோ இதான் என்னோட டயக்ராம். சம் மைஸ் ஆர் ரிங்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ரிங்ஸ் வந்து இங்கே இருக்குது, மைஸ் வந்து இங்கே இருக்குது. அது ரெண்டும் சம் கண்டிஷனில் இருக்கா? சம் அப்படின்னா இது இந்த மாதிரி இருக்கணும். ஸோ இதை வந்து என்னால் டிரைவ் பண்ண முடியுமா? கண்டிப்பாக முடியாது. ஸோ கன்க்ளூஷன் 1 வந்து என்னது தப்பு. ஆல் ரிங்ஸ் பீயிங் மைஸ் இஸ் அ பாசிபிலிட்டி, மைஸ் இங்கே இருக்குது, ரிங்ஸ் இங்கே இருக்குது. இது ரெண்டுக்குமே எனக்கு எந்த ஒரு சம்மந்தமுமே இல்லை. சம்மந்தம் இல்லாத ஒரு விஷயத்த பாசிபிலிட்டியில் கேட்டிருந்தா என்னது அது வந்து கரெக்டு. ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஒன்லி 2 ஃபாலோஸ். அதுக்கப்புறம் பாருங்கள், சம் ரெட் ஆர் கலர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சம் ரெட் எப்படி இருக்குது, கலர்ஸாக இருக்குது. நோ ரெட் இஸ் அ பெயிண்ட், எந்த ஒரு ரெட்டுமே எப்படி பெயிண்ட் கூட சம்மந்தம் இல்லாமல் இருக்குது. ஸோ நான் நாட் கண்டிஷனில் போட்டிருக்கேன். ஆல் கலர்ஸ் ஆர் பிளாக், எல்லா கலர்ஸுமே எப்படி தான் இருக்குது, பிளாக்குக்குள்ளே தான் இருக்குது. ஸோ இங்கே கன்க்ளூஷன்ஸ் பாருங்கள், சம் கலர்ஸ் ஆர் நாட் பெயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போது சம் கலர்ஸ் வந்து பெயிண்டோட கனெக்ஷனில் இருக்கா இல்லையா? இங்கே பாருங்கள், இந்த இடத்துல எனக்கு பாதி கலர் இருக்குது. அந்த கலர் வந்து எனக்கு எப்படி இருக்குது, பெயிண்டோட நாட் கண்டிஷனில் தான் இருக்குது. இங்கே ரெட்டோட நாட் கண்டிஷன்னா ஆப்வியஸாக அதுக்குள்ளே இருக்கிற கலர்ஸும் எப்படி தான் இருக்கும், நாட் கண்டிஷனில் தான் இருக்கும். ஸோ கன்க்ளூஷன் 1 வந்து என்னது இட் ஃபாலோஸ்.
அதுக்கப்புறம் ஆல் ரெட் பீயிங் பிளாக் இஸ் அ பாசிபிலிட்டி. ரெட் இங்கே இருக்குது, பிளாக் இங்கே இருக்குது. இதை வந்து நான் என்ன செய்யலாம், எல்லா ரெட்டையும் நான் பிளாக்குக்குள்ளே என்ன பண்ணிக்கலாம், போட்டுக்கலாம். ஸோ இதுவுமே என்னது தான், எனக்கு கரெக்டு தான். ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் போத் ஃபாலோஸ். அதுக்கடுத்த கொஸ்டின் பாருங்கள், ஆல் ஸ்டிக்கர்ஸ் ஆர் கப்ஸ். எல்லா ஸ்டிக்கருமே எதுக்குள்ளே தான் இருக்குது அப்படின்னா கப்ஸ்குள்ளே தான் இருக்குது. அதுக்கப்புறம் நோ கப் இஸ் அ ஒயர் அப்படின்னா கப்புக்கும் ஒயருக்கும் என்ன இல்லை, எந்த ஒரு சம்மந்தமுமே இல்லை. ஆல் வயர்ஸ் ஆர் பல்ப்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எல்லா வயருமே எப்படி இருக்குது, பல்பாக இருக்குது. இந்த நாட் கண்டிஷன் வயரோட மட்டும்தான், பல்புக்கு கிடையாது. இப்போது நோ வயர் இஸ் அ ஸ்டிக்கர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. வயர் வந்து யார் கூட நோ கண்டிஷனில் இருக்காங்க, இந்த கப்ஸோட நோ கண்டிஷனில் இருக்காங்க. அப்போ கப்புன்றது பெரிய ரவுண்டாக இருக்குது, எஸ்ன்றது சின்ன ரவுண்டாக இருக்குது. அப்போ கப்புக்குள்ளே தான் என்ன இருக்குது, ஸ்டிக்கர் வந்து இருக்குது. இப்போ அந்த வயர் அப்படிங்கிறது கப்போட நோ கண்டிஷனில் இருக்கிற பட்சத்தில் நான் என்ன பண்ணணும், இந்த மதரோட உள்ளே இருக்கிற சைல்டும் எப்படி தான் இருக்கும், நோ கண்டிஷனில் தான் இருக்கும். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் வந்து என்னது, எனக்கு கரெக்டு. ஏன் அப்படின்னா அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, நோ வயர் இஸ் அ ஸ்டிக்கர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து எனக்கு எனது கரெக்டான ஒரு ஸ்டேட்மெண்ட் தான், அது கன்க்ளூஷன் தான். அதுக்கப்புறம் நோ பல்ப் இஸ் அ கப் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கப் இங்கே இருக்குது, பல்ப் இங்கே இருக்குது. எனக்கு நோ கண்டிஷன் வந்து எதோட தான் இருக்குது, சைல்டு கூட தான் இருக்குது. மதர் கூட இருந்தால் மட்டும்தான் அது சைல்டுக்கும் பொருந்தும், சைல்டு கூட இருந்தால் அது மதருக்கு வந்து பொருந்தாது. ஸோ எனக்கு இந்த நோ கண்டிஷன் வந்து இப்போ சைல்டோட இருக்கிறதுனால வெளியே இருக்கிற மதரோட அது நோ கண்டிஷனில் வர சான்சஸ் இல்லை. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து எனக்கு என்னது, தப்பு. ஸோ இந்த கன்க்ளூஷன் எனக்கு தப்பு. ஸோ இதுக்கு ஆன்சர் ஒன்லி ஒன் ஃபாலோஸ். அதுக்கப்புறம் பாருங்கள், அதே ஸ்டேட்மெண்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஆல் ஸ்டிக்கர்ஸ் ஆர் கப்ஸ். எல்லா ஸ்டிக்கர்ஸுமே எப்படி இருக்குது, கப்ஸாக இருக்குது. நோ கப் இஸ் அ ஒயர். எந்த ஒரு கப்புமே வயராக இல்லை. ஆல் வயர்ஸ் ஆர் பல்ப்ஸ். ஸோ இந்த இடத்துல எல்லா பல்புமே, எல்லா வயருமே எதுக்குள்ளே தான் இருக்குது, பல்புக்குள்ளே தான் இருக்குது. இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஆல் ஸ்டிக்கர்ஸ் பீயிங் பல்ப் இஸ் அ பாசிபிலிட்டி. எல்லா ஸ்டிக்கரையுமே எடுத்துகிட்டு வந்து நான் பல்புக்குள்ளே வச்சிடலாமா அப்படின்னு சொல்லி கேட்டால் எஸ், ஆப்வியஸ்லி ஐ கேன். ஏன்னா இங்கே இருக்கிற டபிள்யூவோட தான் அது நாட் கண்டிஷனில் இருக்குது, பி கூட இல்லை. ஸோ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து என்ன செய்யலாம், பிக்குள்ளே வச்சிடலாம். அதுக்கப்புறம் நோ பல்ப் இஸ் அ ஸ்டிக்கர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நான் ஃபஸ்ட்டு முன்னாடியே பேசுகிற மாதிரி தான், இந்த இடத்துல எனக்கு டபிள்யூவும் சிஎஸும் தான் இந்த நாட் கண்டிஷனில் இருக்குது, பிக்கு வந்து கிடையாது. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து என்னது, எனக்கு தப்பு. ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஒன்லி ஒன் ஃபாலோஸ். ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, சிலாகிசம் வந்து ஒரு வென் டயக்ராம் மட்டும் போட்டு அந்த வென் டயக்ராமில் இருந்து என்னால் கன்க்ளூஷனை டிரைவ் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா அது வந்து கரெக்டான ஒரு கன்க்ளூஷன், இல்லை அப்படின்னா தப்பு. ஸோ இதில் நம்ம எங்கே கன்ஃபியூஸ் ஆகும் அப்படின்னா, இந்த மாதிரியான ஒரு டயக்ராமில் நம்ம மேபி கன்ஃபியூஸ் ஆகலாம். இல்லைனா இந்த நாட் கண்டிஷன் வந்து சைல்டுக்கு மட்டும் வருது, மதருக்கு வரலன்னா அங்கே கன்ஃபியூஷன் ஆகலாம். இல்லை அப்படின்னா இந்த எய்தர் நெய்தர் சூஸ் பண்ணுறதுல வந்து நம்ம கன்ஃபியூஸ் ஆகலாம். ஸோ இந்த நம்ம பார்த்துருக்குற இன்றைக்கி நம்ம பார்த்தது வந்து ஒரு 20 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். இந்த 20யுமே எப்படி அப்படின்னா ரொம்பவே சிம்பிளான, ரொம்ப பேசிக் ப்ரிலிம்ஸ் லெவல் கொஸ்டின்ஸ் தான் பார்த்துருக்கோம். இது போக நமக்கு வந்து ஆல், நோ ஒன், நோ கேன் அப்படின்னு சொல்லி நிறையா கண்டிஷன்ஸ் இருக்குது, ஓகேவா. ஸோ அந்த கண்டிஷன்ஸ்லாம் வச்சு நம்ம அப்கமிங் கிளாஸஸில் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்த கொஸ்டின்ஸை பேஸ் பண்ணி நான் ஒரு 4 கொஸ்டின்ஸ் வந்து ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த கொஸ்டின்ஸை வந்து உங்களுக்கு ஆன்சர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியுதா அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த கொஸ்டின்லாம் நோட் டவுன் பண்ணிவிட்டு தயவு செஞ்சு என்ன பண்ணுங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ட்ரை பண்ணி பார்த்தா மட்டும்தான் நமக்கு வந்து ரீசனிங்காக இருக்கட்டும், இங்கிலீஷாக இருக்கட்டும், மேக்ஸாக இருக்கட்டும், எந்த ஒரு சப்ஜெக்டாக இருந்தாலும் நம்மளோட ப்ராக்டிஸ் மூலமாக மட்டும்தான் நம்ம அதில் வந்து டாப்பர் ஆகலாம். இல்லை அப்படின்னா அட்லீஸ்ட் அபோவ் ஆவரேஜாவது நம்ம ஆகிறதுக்கு சான்சஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இன்றைக்கி கிளாஸ் அவ்வளோதான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.